எனக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு டாக்டர் வந்தார். அவர் வந்துட்டு கோவிடுக்கு அப்புறம் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தேன் மேடம். அவர் ஜிம்முக்கு போகிறாரு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பார்ல டாக்டர். அவர் என்கிட்ட ஏன் எனக்கு இது வந்துன்னே தெரியல, என்ன காரணமாக இருக்கும்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், சார் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் கோவிடா பிஃபோர் கோவிடான்னு கேட்டேன். ஆஃப்டர் கோவிட்னு அவர் சொன்னார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ தான் யோசிக்கிறாரு. ஆமாம் மேடம், ஒன்றுமே கிடையாது, இன்ஜெக்ஷன் போட்டது மட்டும்தான், வெறும் இதுதான், வேக்சின் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. அது போட்டு ஒரு 6 months கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் வந்து நீங்கள் சொன்னதை எல்லா பேஷண்ட்கிட்டையும் நான் பார்க்குறேன். கோவிடுக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனை வருது, நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரே சொன்னார் சீரியஸாகவே. ஸோ அந்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆனது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இப்போ வந்து லைஃப் ஸ்டைலே ரொம்ப மோசமாக தானே சார் இருக்குது. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு ஐடியில் ஒருத்தவங்க வேலை பண்ணுறாங்க, ஒரு பையன் ஜென்ஸு. அவன் லைஃப் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃபேட்டி லிவர் வருது, எல்லாமே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் தான். அவன் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐவிஎஃப் எல்லாம் கொட்டுறான். அப்போ கூட சக்ஸஸே வரல. இதுதான் இதுக்கு யார் காரணம் நம்ம சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸை தான் நான் சொல்லுவேன் நிஜமா. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து அப்படியே ரேஸில் போகிற மாதிரி போ 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 நிறைய சம்பாதிச்சுடு, அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டு பங்களா எல்லாம் வாங்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அவனும் அதே பண்ணுறான். அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. கல்யாணம் பண்ணிட்ட உடனே குழந்தை எங்கன்னு கேட்குற ஒரு ஃபர்ஸ்ட் ஆளே அந்த பேரண்ட்ஸ் தான். அப்போ அவங்க தானே கல்ப்ரிட் சொல்லுங்கள். அவங்க இந்த மாதிரி யாருக்குமே அந்த எண்ணம். எல்லாருமே நான் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நினைக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் நினைப்போம் தான். ஆனால் அதையும் தாண்டி நீ போ பெரிய புகழாடி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவனை ஓட விட்டு கடைசியில் ஒரு பேஷண்ட்டாக தான் வந்து நிற்கிறான் கடைசியில். ஆனால் அது யாருமே வந்து கவனிச்சுக்கிறதும் இல்லை. நம்ம சமூகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அதுதான் சொல்கிறேன். குழந்தை படிக்குது நல்லா தான், ஆனால் நீங்கள் அந்த குழந்தையோட மனசும் நல்லா இருக்க. அதே மாதிரி வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட அக்குபங்க்சரில் சரிப்படுத்த முடியும்.